வெல்கம் டு எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ண புதிய சிலபஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் 4க்கான நியூ சிலபஸ் உங்க கொடுத்துருக்கிறது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4க்கான பணிகளில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பொது அறிவு 75 கேள்விகள், திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ இதுல வந்து ஒரு 25 கேள்வி, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வந்து 100 கேள்வி. ஸோ இது எல்லாமே அடங்கின ஒரு 200 கேள்விகள் அடங்கின ஒரு கேள்வி, ஒரு வினாத்தாள் பேப்பர் தான் குரூப் 4. ஸோ இப்போ இதுல பார்த்து உங்களுக்கு ஜென்ரல் பொது அறிவு வந்துட்டு 75 கேள்விகள், திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து 25 கேள்விகள், இதுல 100 வந்துடும். தமிழ்ல தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுல 100, மற்ற 200 கேள்விகள். இதுல உங்களுக்கு பொது அறிவியல் ஏற்கனவே உள்ள அந்த சிலபஸ் தான். பொது அறிவியல், புவியியல், இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அழகு 4 வந்து இந்திய ஆட்சியல்ல 15 கேள்விகள். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறதுமே நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுல கொடுத்துருக்குறாங்க, உங்களுடைய சிலபஸ்லயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இத்தனை கேள்விகள் இதுல இருந்து வரும்னா எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அழகு 5ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள் அதுல இருந்து வரும். ஸோ எக்கனாமிக்லயும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகத்திலையும் நம்ம வந்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அழகு 6ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுல 20 கேள்விகள். ஸோ இதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸையுமே நீங்க கவர் பண்ணி படித்தால் இதுல இருந்து ஒரு 75 கேள்விகளுக்கு நீங்க வினாக்களுக்கு பதிலளிக்க முடியும். அடுத்தது 25 கேள்விகள்ல திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்றதுல 10ஆம் வகுப்பு தரம் தான் அந்த 25 கேள்விகளும். அதுல பாருங்க, யூனிட் 1ல வந்துட்டு 15 கேள்விகள் திறனறிவுல. அதுல சுருக்குதல், விழுக்காடு, HCF, LCM, விகிதம், விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அழகு 2ல வந்துட்டு காரணவியல், அதுல 10 கேள்விகள், அதாவது ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுல வந்து தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை, இந்த பேங்க் எக்ஸாம்லாம் கேட்கக்கூடியது மாதிரி ரீசனிங் அப்படிங்கிற அந்த டாபிக்ல பேஸ் பண்ணி 10 கேள்விகள். ஸோ மொத்தம் 25 கேள்விகள். எல்லாமே உங்களுடைய பர்சனலான உங்களுடைய அந்த ரீசனிங்ல நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல 100 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து தமிழை பொறுத்தவரையிலும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேட்கப்படுகிறது. அதுல வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கேள்விகள். அதுல யூனிட் 1 பாருங்க, யூனிட் 1 இலக்கணம் தான். ஸோ அதுல இருந்து 25 கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல எல்லாமே சிம்பிள் தான். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர அந்த வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இதெல்லாமே வந்துடும். அடுத்து சொற்களை பொறுத்தவரையிலும் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், இந்த எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இதெல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு யூனிட் 1 வந்து ஃபுல்லாவே இலக்கணம் தான். 25 கேள்விகள் அதுல இருந்து கேட்கப்படும். ஸோ இலக்கணங்களை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. அழகு 2 யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா சொல் அகராதி, அதுல மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க இந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சிலபஸ் வைஸ் வந்து நீங்க கவர் பண்ணி படிக்கிறது நல்லது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதெல்லாமே கூட கொடுத்துருக்குறாங்க. பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம், அதெல்லாமே வந்து உங்களுக்கு அழகு 2ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அழகு 3 பொறுத்தவரையிலும் தமிழ்ல அழகு 3 அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதும் திறன். ஸோ எழுதும் திறன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா மரபு, தமிழ் திணை மரபு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, இதெல்லாமே ஃபுல்லாவே வந்துடும். மரபு பிழை நம்ம படிப்போம் இல்லையா, மரபு தமிழ் திணை மரபு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அதுல யூனிட் 3ல வந்துடும். அதுல இருந்து 15 கேள்விகள். யூனிட் 4ல கலை சொற்கள், அதுல 10 கேள்விகள். பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, இதுல இருந்தெல்லாம் பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை நம்ம அறிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா டைரக்டா வந்து அதை நம்ம அந்த கலை சொற்களை எழுத முடியும். அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி,
வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். ஸோ இதெல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கல்வி, மருத்துவம், அறிவியல், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் இது சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது. அடுத்த அழகு 5 வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை எழுதுறது, செய்தித்தாள், தலையங்கம் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நீங்களா யோசித்து பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அழகு 5ல 15 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி உவமை தொடரினுடைய பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளுடைய பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாமே அழகு 5. அழகு 6 பொறுத்தவரையிலும் எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இதுக்கெல்லாம் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனை நம்ம எழுதணும். ஸோ அதுதான் வந்து அழகு 6ல கொடுத்திருக்கிறாங்க. அழகு 7 யூனிட் 7 என்ன அப்படின்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுல இருந்து 15 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு மெயினா திருக்குறள்ல கொஞ்சம் 20 அதிகாரங்கள் இருக்கு. 20 அதிகாரங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், வினா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி அவை இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே அறிஞர்கள் உவே சாமிநாதையார், மீனாட்சி சுந்தரமையர் இவங்களை பத்தி எல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இதுல இந்த சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடியது நமக்கு எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கேள்விகள் அதுல இருந்து வந்துடும். அடுத்து இதுதான் வந்து லாஸ்ட் அழகு 7. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 7 யூனிட் தான். யூனிட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செல்ஃபா நீங்க ப்ரிப்பேர் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் புத்தகத்தை தாண்டி கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ நம்ம 7th 5வது டெஸ்ட் போட்டிருக்கோம். டெஸ்ட் 5 போட்டிருக்கோம். ஸோ சிலபஸ் மாறினதுனால டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டாபிக் ரிலேட்டடா தமிழ்ல இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா யூனிட் வைஸ் வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. அதனால இந்த தமிழ் வரிசையா யூனிட் முன்னப்பின வரலாம், யூனிட் மாறலாம். ஆனா அதுல உள்ள டாபிக்ஸ் ரிலேட்டடா நம்ம அடுத்தடுத்த வீடியோல அவங்கள சந்திக்கிறோம். இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் படிக்காம சிலபஸை வச்சுட்டு அதை ரிலேட்டடா ஃபுல்லா கவர் பண்ணீங்கன்னாவே இந்த குரூப் 4ஓ குரூப் 2ஓ உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சிலபஸ் மாறினதை சொல்லுங்க. எபினெசி டிஎன்பிசி அகாடமி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.